வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, இருப்பற்ற புண்ணிய செயல், எளிய புரிதல். புண்ணிய செயல்கள் சமுதாயத்தால் பெரும்பாலும் செய்யப்படுவது இல்லை என்பதை கண்கூடாக காண்கிறோம். இதிலே எதுவெல்லாம் புண்ணிய செயல் என்ற ஒரு குழப்பமும் இருக்கிறது. பதிவுகளின் வகைகளை பற்றி பார்ப்போம். 1. துன்பம் போக்கும் செயல்கள் செயல்பதிவுகளாக மட்டும் இருக்கிறது. அது எண்ணங்களாக மலர்வதற்காக மட்டும் பதிவாகிறது. 2. துன்பம் கொடுக்கும் செயல்கள் செயல்பதிவாகவும் மற்றும் வினைப்பதிவுகளாகவும் பதிவாகிறது. செயல்பதிவுகள் எண்ணமாக எழுச்சி பெறுகிறது. வினைப்பதிவுகள் காலத்தால் துன்ப விளைவை கொடுப்பதற்காக பதிவாகிறது. வினைப்பதிவுகளை கர்ம வினை பதிவுகள் அல்லது பாவப்பதிவுகள் என்றும் அழைக்கிறோம். ஏனென்றால் அதற்கான விளைவுகள் கொடுக்கப்படவில்லை. சிலர் இந்த பதிவுகளின் வகைகளையும் தன்மைகளையும் சரியாக புரியவில்லை என்பார்கள். அவர்களுக்காக ஒரு சிறிய நடைமுறை நிகழ்வின் மூலம் விளக்கலாம். நமது தமிழ் ஆனந்த யோக பயிற்சிக்காக 75 மெழுகுவர்த்திகள் தேவைப்படுகிறது. அதற்காக கடைக்கு செல்லும் அன்பரிடம் 75 மெழுகுவர்த்திகள் வாங்கி வரச் சொல்கிறோம். அந்த அன்பரும் தேவையான மெழுகுவர்த்திகளை வாங்கி கொண்டு வருகிறார். ஒரு கையில் மெழுகுவர்த்தியை கொடுத்துவிட்டு மறு கையில் அதற்கான பணம் 500 ரூபாய் பெற்றுக்கொள்கிறார். இன்னொருவரிடம் 500 ரூபாய் கொடுத்து கடைவீதிக்கு சென்று குறிப்பிட்ட கடையில் குறிப்பிட்ட மெழுகுவர்த்தி வாங்கி வரச் சொல்கிறோம். இந்த நிகழ்வில் பணத்தை கொடுத்து விட்டோம், ஆனால் அதற்கான மெழுகுவர்த்தி வரவில்லை. 2 நாள் கழித்து அந்த அன்பரை சந்திக்கிறோம். அவரிடம் மெழுகுவர்த்தியை வாங்கிட்டீங்களா என கேட்கும் போது, நான் மறந்து விட்டேன், இன்னொரு நாள் வாங்கி வருகிறேன் என்று சொல்கிறார். 1 வாரம் கழித்து கேட்கும் போதும் ஏதோ ஒரு காரணத்தை கூறுகிறார். இப்படியே பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பித்துக் கொள்கிறார். கொடுத்த 500 ரூபாய்க்கு உண்டான மெழுகுவர்த்தியை கொடுக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம். இதை பாவப்பதிவு என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் கொடுத்ததற்கான விளைவு நடைபெறவில்லை. அவர் இறக்கும் வரை அந்த 500 ரூபாய்க்கான பொருளை கொடுக்காத போதும் அவரது வாரிசுகளின் மூலம் அதை பெற்றுக்கொள்ளத்தான் நினைப்போம். மெழுகுவர்த்தி என்ற பொருள் நம் கைக்கு கிடைக்கும் வரை அந்த 500 ரூபாய் அவரது இருப்பிலேயே இருந்து கொண்டு இருக்கும். எனவே முதல் நிகழ்விலே பொருளை பெற்றுக்கொண்டு அதற்கான பணத்தை கொடுத்தோம். இது போலவே புண்ணிய செயல்கள் அதற்கான விளைவை கொடுத்துவிட்டு அதற்கேற்ற பாவப்பதிவுகளை கழிப்பதன் மூலம் செயல்பதிவாக பதிவாகிறது. 2வது நிகழ்விலே பணத்தை கொடுத்துவிட்டு அதற்கான பொருளிற்காக காத்து கொண்டிருந்தோம். அவர் கொடுக்கும் வரை அந்த பணம் அவருடைய இருப்பிலேயே இருந்து கொண்டு இருக்கிறது. இது போலவே வினைப்பதிவுகள் எனும் பாவப்பதிவுகள் அதற்குண்டான விளைவுகளை கொடுக்கும் வரை இருப்பாக பதிவாகி இருக்கிறது. இருப்பாக உள்ள பதிவுகளின் துன்ப விளைவுகள் நாம் இறக்கும் வரை வரவில்லை என்றால் அப்படியே நமது வாரிசுகளின் கருமையத்திற்கு மாற்றம் செய்யப்படும். இதைத்தான் சஞ்சித கர்மம் என்று அழைக்கிறோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, இருப்பற்ற புண்ணிய செயல்பதிவுகள். அதாவது பாவம் புண்ணியம் என்று 2 வகையான செயல்களை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். மனிதனுடைய செயல்கள் என்று எடுத்துக்கொண்டாலே அது 2 வகைப்படும். 2 வகை என்பதை பொதுவாக சமுதாயம் என்ன சொல்லுகிறது? நல்ல செயல், கெட்ட செயல் என்று சொல்லிவிடுகிறோம். இது சுலபம். ஆனால்
இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன என்று சொன்னால், எது நல்ல செயல் எது கெட்ட செயல் என்பதை உள்ளது உள்ளவாறு புரிந்து கொள்ளாதது தான் இந்த தத்துவ ஞானம் தெளிவில்லாமல் இருப்பதற்கு காரணம். அப்போ இதில் கெட்ட செயல் என்பதை சுலபமாக எல்லோரும் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நல்ல செயல் என்பதில் தான் குழப்பம். இதில் மக்களுக்கு குழப்பம் இருக்கிறது என்பது சகஜம்தான். ஆனால் வேதாத்திரிய சீடர்களுக்குள்ளாகவே இதில் பலதரப்பட்ட குழப்பங்கள் இருப்பதை பார்க்கிறேன். மகரிஷி அவர்கள் தெளிவாக கொடுத்து விட்டார்கள். ஆனால் வேதாத்திரிய ஆசிரியர்களே பல பேர் இதை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்பர்களும் இதில் சற்று குழப்பத்தோடு இருக்கிறார்கள். இப்போ நல்ல செயல் கெட்ட செயல், கெட்ட செயல் என்பது துன்பம் கொடுக்கும் செயல் என்று எல்லோரும் சொல்லிவிடுகிறோம். இந்த நல்ல செயல் என்பதற்கு சில ஆசிரியர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள், இன்பம் கொடுக்கும் செயல் நல்ல செயல் என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது எதிர்மறை சொல்லை போட்டு அப்படியே அதனுடைய விளக்கத்தை கூறிவிடுகிறார்கள். இப்போ துன்பம் கொடுப்பது அதற்கு எதிர்மறை இன்பம் கொடுப்பது அப்படித்தானே என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் வேதாத்திரியத்தின் ஒரு மூல தத்துவம் என்ன என்று சொன்னால், இன்பம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாத ஒரு நிலையில்தான் இந்த குழப்பம் வரும். இன்பம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன என்பது தெரிந்து கொள்ளாத நிலைதான் காரணம். மகரிஷி அவர்கள் ஒரு தெளிவாக ஒரு பாடலிலே கூறியிருக்கிறார். இன்பம் துன்பம் என்பதென்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும் இயல்பாக நிறைந்துள்ளது. இந்த இயல்பாக நிறைந்துள்ளது என்பதை அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். அது எங்கும் எதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும். அப்போ இன்பம் இல்லாத இடமே இல்லை. இதை இன்னொரு இடத்துல மகரிஷி என்ன சொல்றார், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய். எங்கும் என்று சொல்லிவிட்டாலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்று சொன்னால் ஒவ்வொரு உயிரினத்திலும். அப்போ மனிதனிடத்தில் இருக்கா இல்லையா, இருக்கு, அங்கேயும் நிறைந்து இருக்கிறது. அப்போ இன்பம் என்பது நிலையாக இருக்கக்கூடியது என்ற ஒரு புரிதல், ஒரு தெளிவு வந்தால்தான் இந்த புண்ணிய செயல் பதிவுகள் அது இருப்பாக இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்பம் என்பது நிலையாக இருக்கக்கூடியது, எல்லோரிடம் இருக்கக்கூடியது என்று சொன்னால் அதை ஒருவர் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? வேண்டியதில்லை என்று சொன்னால் அதை கொடுக்க முடியுமா? கொடுக்கவும் முடியாது. கொடுக்க முடியாது என்று சொன்னால் அதை பெறவும் முடியாது. அவ்வளோதானே. இப்போது ரமண மகரிஷியிடம் யூஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வரார். அவர் ஒரு பெரிய ஒரு பிலாசபர் தான். அவர் ரமணரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் ஞானமடைந்தவர்கள் என்று சொல்ல கேள்விப்பட்டேன். நீங்கள் அடைந்த அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது ரமண மகரிஷி என்ன சொல்கிறாரு, என்னால் கொடுக்க முடியும் அப்பா, உன்னால் அதை பெற முடியுமா என்று கேட்கிறார். இந்த இடத்துல ரமண மகரிஷி என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டாரே என்று மக்கள் ஒரு குழப்ப நிலையில் அதை கொடுக்க முடியும் என்று புரிந்து கொண்டால் அது புரிந்து கொள்பவர்களுடைய தவறு. இதை முழுமையாக பார்க்க வேண்டும். எந்த ஒரு தத்துவத்தையும் ஒரு தத்துவத்தில் ஒரு முதல் வரியை எடுத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று சொல்லிவிட்டால் அது உண்மையாகாது.
அதை முழுமையாக பார்த்தால்தான் அதனுடைய பொருள் விளங்கும். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? என்னால் கொடுக்க முடியும், உன்னால் பெற முடியுமா என்று கேட்கிறார். அப்போ பெற முடியுமா என்று கேட்கும்போது அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருப்பதை இவர் உணர்ந்து கொள்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? என்னால் கொடுக்க முடியும்ப்பா, உன்னால் பெற முடியாது, நீ அதை உன்னால் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு அதை அவர் கேட்கும் தொனி அப்படி இருக்கிறது. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், என்னால் கொடுக்க முடியும், உன்னால் பெற முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ யூஜி கிருஷ்ணமூர்த்தி அதை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னால் பெற முடியாது என்று சொன்னால் உங்களால் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். அப்போ ஒருவரால் பெற முடியாது என்று சொன்னால் அதை ஒருவரால் கொடுக்க முடியாது, அதானே அர்த்தம். அப்போ என்னால் கொடுக்க முடியாது என்று இவர் சொல்லியிருந்தால் நீங்கள் ஒரு சுயநலவாதி, நீங்கள் உங்கள் ஞானத்தை நீங்களே வைத்து கொண்டிருக்கிறீர்கள், யாருக்கும் கொடுக்க மறுக்கிறீர்கள், நீங்கள் எப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல தர்மம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுருவார் இவர். அப்போ அதுக்கு இடம் கொடுக்கல ரமண மகரிஷி. என்னால் கொடுக்க முடியுமா, உன்னால் பெற முடியுமான்னு கேட்டுவிட்டார். இப்போது என்னால் பெற முடியும் என்றால், பெற முடியாது என்றால் உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்பொழுது புரிந்து விட்டதா என்று ரமண மகரிஷி அதோடு அந்த பேச்சை நிறுத்திவிட்டார். இப்போது புரிந்து விட்டதா? இப்போ ரமண மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? என்னாலும் கொடுக்க முடியாது என்பது தான் உண்மை, ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் சொன்னார். அப்போ இந்த இன்பம் என்பதை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பெற வேண்டிய அவசியமும் இல்லை. அதை கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. அப்போ நல்ல செயல் என்பது இன்பம் கொடுக்கும் செயல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அது முற்றிலும் தவறான ஒரு தத்துவமாக மாறிவிடுகிறது. இந்த குழப்பம் நிறைய இடத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கிறேன். நிறைய அன்பர்கள் இந்த தத்துவம் சார்ந்து சந்தேகம் கேட்கும் பொழுது, கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த கேள்வி பெரும்பாலும் வருகிறது. அதற்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரி, அப்போ இன்பத்தை கொடுக்கவும் முடியாது, பெற முடியாது என்று சொன்னால் நல்ல செயல் என்பது என்ன? அதுக்கு டெஃபினேஷன் என்ன? மகரிஷி தெளிவாக கொடுத்திருக்கிறார். துன்பம் கொடுக்கும் செயல் கெட்ட செயல் என்று சொன்னால் துன்பம் போக்கும் செயல் நல்ல செயல் என்று சொல்லிவிட்டார். அப்போ மனிதனுடைய செயல்கள் 2 வகை தான். ஒன்று துன்பம் கொடுப்பான், இல்லாட்டி துன்பம் போக்குவான், அப்படி இல்லைன்னா சும்மா இருப்பான், அவ்வளோதான். அதனால தான் மகரிஷி சொல்லுவாங்க, துன்பம் கொடுக்கும் செயலை நிறுத்திவிட்டால் போதும், அதன் பிறகு நீ ஏதாவது செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் துன்பம் போக்கும் செயலை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது, அப்படி இல்லாட்டி சும்மா தான் இருக்க முடியும். அப்போ அதனால தான் சொல்லுவாங்க, தந்தை பெரியார் கூட என்ன சொல்லுவார் தெரியுங்களா? எப்பா, நீ நல்லது செய்யலைன்னாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இரு, ஒருவரை கெடுக்காமல் இரு, நீ ஒருவருக்கு நல்லது செய்யலைன்னாலும் பரவாயில்லம்பார். அங்கே ஒரு சுற்றுமம் அடங்கி இருக்கிறது. யாருக்கும் கெடுதல் செய்கிறத நிறுத்திட்டா ஒன்று நீ சும்மா இருக்கணும், நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சின்னா நீ நல்லது தான் செய்ய முடியும். அப்போ மறைமுகமாக உங்களை நல்லது செய்ய வைத்து விட்டார் அல்லவா தந்தை பெரியார். இந்த இடத்தில் பெரிய ஒரு தத்துவ ஞானியாகத்தான் அந்த இடத்துல திகழ்கிறார். சரி, அப்போ அதே போல் இப்போது துன்பம் போக்கும் செயல், அப்போ இப்போ நல்ல செயல் என்பது தான் புண்ணியம் என்று வைத்து விட்டோம், கெட்ட செயல் என்பது பாவம். அப்போ பாவம் என்றால் என்ன? துன்பம் கொடுப்பது பாவம், துன்பம் போக்குவது புண்ணியம், அவ்வளோதானே. துன்பம் போக்குவது புண்ணியம். சரி, இப்போது இந்த எந்த செயலுக்கும் ஒரு விளைவு வரும் என்று சொல்கிறோம். செயல் என்றால் விளைவு உண்டு, விளைவு இல்லாத செயல் இல்லை. இப்போது துன்பம் கொடுக்கும் செயலுக்கு என்ன விளைவு வரும்? துன்பம் கொடுத்தால் துன்பம் வரும், அவ்வளோதான். சரி, துன்பம் போக்கும் செயலுக்கு என்ன விளைவு வரும்? துன்பம் போக்கினால் துன்பம் போகும்,
அவ்வளோதானே. அப்போ துன்பம் கொடுத்தால் துன்பம் வரும், அது பாவம். அதை அப்போ துன்பம் கொடுப்பது பாவச் செயல் என்று அதற்கு துன்பம் வருகிறது. உடனுக்கு உடனே துன்பம் வந்தால் மனிதனால் தாங்க முடியாது என்பதற்காக இறை அன்பு அது என்ன பண்ணுது, அதை பதிவாக வைத்து இருப்பாக வைத்து காலத்தால் அது விளைவாக வருகிறது. எப்படி? துன்பமாக வருகிறது. அப்போ துன்பமாக விளைவாக வருவதற்கு மட்டும் ஒரு காலத்தை கொடுக்கிறது. அதுதான் இறைநிலையின் அன்பும் கருணையும். இறைநிலையுடைய அன்பை இந்த இடத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். சரி, காலத்தால் அது என்ன பண்ணுது? பதிவாக்கி வைக்கிறது, இருப்பாக வைக்கிறது. எதுக்கு இருப்பாக வைத்து துன்பத்தை கொடுப்பதற்காகவா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து கொடுக்கறதுக்காகவா என்று கேட்டால் அப்படியும் இல்லை. அது இருப்பாக வைத்து விட்டது. இதற்கு ஒரு காலத்தில் துன்பம் வரும். அந்த துன்பமாக வருவதற்கு முன்னால் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது இயற்கை. என்ன சான்ஸ் கொடுக்குது அப்படின்னா, நீ ஒரு துன்பம் போக்கும் செயலை செய்து இந்த காலத்தால் வர வேண்டிய அந்த பதிவு இருக்கே அதை அழித்து விடு. இது உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். மனிதர்களுக்கு இந்த வாய்ப்பை இறைநிலை அள்ளி கொடுத்துருக்கிறது. அதனால தான் நிறையா பேர் அக்கிரமம் பண்ணுறவன்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறான். ஏன்? அவனுக்கு காலத்தால் துன்பம் வரப்போகிறது, அதை நிறுத்தி வச்சிருக்கிறது. என்ன பண்ணுது? இவன் துன்பம் போக்கும் செயலை புண்ணியம் செய்வான் என்று அவன் மீது நம்பிக்கை வைத்து அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? மீண்டும் 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 துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் சொத்து சேர்த்தாங்க, ரைட்டு. அந்த சொத்தெல்லாம் வச்சு நீ கடைசியில் புண்ணியம் சேர்த்து செஞ்சு அதை அந்த பாவத்தை அழிச்சிருவேன், இல்லை நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றான். அப்போ என்ன ஆகிறது? இது மேலும் மேலும் சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய பாவத்தை சேர்க்கக்கூடிய செயலைத்தான் செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த புண்ணியம் செய்தால் அதை அழிந்து விடும். புண்ணியம் செய்து அழிப்பதற்கான வாய்ப்பை மனிதர்கள் தவற விட்டு விடுகிறார்கள். அப்போ என்னாகும்? பாவத்தை சேர்த்துக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவர்களது சந்ததிக்கு பெரிய பாவ மூட்டையை சேர்த்து வைத்து அவர்களது சந்ததிகள் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத ஒரு கொடூரமான மனிதர்கள். யாரெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்து என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களோ அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பெரிய கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இது இந்த சமுதாயத்தில் சொல்ல முடியவில்லை. இதை சொல்ல வேண்டும் என்பது தான் வேதாத்திரிய தத்துவம். அப்போ தான் அறம் வாழறோம். ஆனால் இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த புண்ணியம் என்பதை பற்றிய தெளிவு இல்லாத ஆசிரியர்களே பல ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது எப்படி இந்த வேதாத்திரிய தத்துவம் உண்மை தத்துவமாக போகும்? அப்போ அது பெரிய குழப்பமாக போய் கொண்டு இருக்கிறது. இது எந்த இடத்துல குழப்பம் வந்துச்சு? எங்கோ ஏதோ ஒரு ஆசிரியர் என்ன பண்ணிவிட்டார்? இன்பம் கொடுக்கும் செயல் புண்ணியம் என்று எங்கோ யாரோ ஒருவர் செய்த தவறு. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அப்போ இது எங்கோ இடையில தவறு நடந்திருக்கிறது. எல்லா மகான்களுடைய தத்துவமும் இப்படித்தான் இடைச்செருகளில் எங்கோ ஒரு இடத்தில் திசை மாறி சென்று விடுகிறது. இப்போ அந்த குழப்பம் தீரணும். இன்றைய சிந்தனையில் அந்த குழப்பம் தீரணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்பம் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. துன்பம் போக்கும் செயல்தான் புண்ணியம். அப்போ புண்ணியம் என்ற செயலை செய்துவிட்டோம். இப்போ அந்த புண்ணியத்துக்கு சில ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புண்ணியம் செய்தால் நமக்கு என்ன வருங்கிறாங்க, அதுக்கு ஒரு விளைவு நமக்கு நன்மையாக வரும் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ புண்ணியம் என்ன செய்கிற? துன்பம் போக்கும் செயலை செய்கிற. துன்பம் போக்கினால் துன்பம் போக்கப்படும். அதுதான் தத்துவம். இப்போ துன்பம் போக்குனா இன்பம் வரும், நமக்கு நன்மை வரும் அப்படின்றாங்க. அப்படின்னா இப்படி சொல்வதாக இருந்தால் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய
இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று அவர்களிடம் கேட்டால், நான் செய்த புண்ணியம் எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த இறைநிலை அளப்பரிய இன்பத்தையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் இயல்பாக அனைவருக்குள்ளாகவும் கொடுத்திருக்கிறதே. அப்போ அந்த இறைநிலையை என்னவென்று சொல்லப் போகிறீர்கள்? என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இறைநிலை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறீர்களா? இந்த இறைநிலை என்பதை ப்ராவிடன்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்போ இதெல்லாம் நீ செய்துதான் பெற்றுக்கொள்கிறாய் என்று சொன்னால், இறைவனுடைய அன்பும் கருணையுமே நீ ஒரு சந்தேகப்பட்டு அதையே இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுகிறீர்கள். நீ அப்படி சொல்பவர்கள் இறை துரோகியாகத்தான் இருக்க முடியும். இறை துரோகியாக மாற மட்டுமல்ல, மகரிஷி அப்படி சொல்லவில்லை. அந்த தத்துவத்தை அப்படி சொல்லவில்லை. நீங்கள் புண்ணியம் செய்துதான் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், நன்மை உங்களுக்கு வருகிறது என்று சொல்லவில்லை. அப்போ அது குருவுக்கு செய்யக்கூடிய துரோகமாகவும் மாறிவிடும். குரு துரோகமோடு சேர்ந்து இறை துரோகமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த இடத்தில் நாம் எந்த ஒரு நன்மையான உணர்வுகளையும் உணர வேண்டும் என்று சொன்னால் அது நம்முள்ளாக இருக்கிறது. இதை ஜீசஸ் கிரைஸ்டினுடைய அந்த தத்துவத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்போம். டோன்ட் சீக் பட் சீ என்று சொல்லுவார். நீ எதையும் அடைய வேண்டும் என்பதை தேடாதே என்றார், ஆனால் பார் என்று சொல்லுகிறார். ஏன்? இட் இஸ் வித்தின் யூ என்று, அது உனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆஸ் யூ என்று, அது நீயாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் என்னாச்சு? இதை தேடி பெற வேண்டியதில்லை என்று அவர் சொல்லிட்டார். ஒரு திரைப்பட பாடல் கூட வரும், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே. அப்போ எல்லாமே உனக்குள்ளாக இருக்கிறது. இது அகத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறது, வெளியிலிருந்து வருவதில்லை. அப்போ நீ புண்ணியம் செய்து அதை பெற வேண்டுமா என்று கேட்டால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பாவம் என்ற அந்த பதிவு நம்மிடம் இயல்பாக இருக்கக்கூடியதை மறைத்து கொண்டு இருக்கிறது. நீ புண்ணியம் செய்தால் அந்த பாவம் என்ற திரை விலகுகிறது. உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளெல்லாம் உனக்கு தெரிகிறது. அப்போ புண்ணியம் செய்தால் நமக்கு நல்லது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நல்லது நாம் அனுபவிக்கிறோம்னா இந்த திரை விலகும்போது அது தெரிகிறது. அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புண்ணியம் என்பது அந்த துன்பம் என்ற பாவப்பதிவை விளக்கக்கூடிய வேலையைத்தான் செய்யும். அதுக்கப்புறம் அது எனக்கு எதையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதனால தான் நிறையா பேர் நாங்கள் இவ்வளவு சேவை செய்கிறோம், எனக்கு ஒன்றுமே வரலையே. என்ன வரும்? வர வேண்டிய துன்பம் வராமல் நின்று விட்டது. அதுதான் அதனுடைய விளைவு. அப்போ புண்ணியத்தின் விளைவு என்பது ஒரு பாவம் என்பதை போக்குவது. இது இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி தலைப்பு என்ன? இருப்பாக இல்லாத புண்ணிய பதிவு, புண்ணிய செயல் பதிவு. இப்போது அந்த துன்பம் கொடுத்தாய், அதை பதிவாக வைத்திருந்து காலத்தால் துன்பம் கொடுப்பதாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடியது இறைநிலை. சரி, அப்போ நீ புண்ணியம் செஞ்சுட்ட, நான் காலத்தால் அதை அழித்துக்கொள்கிறேன் என்று அதற்கு ஏதாவது காலம் எடுத்துக்கொள்கிறதா இறைநிலை என்று சொன்னால் இல்லை. அது அந்த சரத்திலேயே அந்த பாவத்தை அழித்து விடுகிறது. புண்ணியம் எப்போ செய்கிறீங்களோ செஞ்ச உடனே அது பாவத்தை அழித்து விடுகிறது. அப்போ இது இருப்பாக இருந்து அதை காலத்தால் அழிக்கிறதுங்கிறது கிடையாது. அப்போ பாருங்கள், துன்பம் வர்றதை மட்டும் நிறுத்தி வைக்குது, துன்பம் போக்குறது மட்டும் உடனே செய்யுது. இதுதான் இறைநிலையின் அன்பும் கருணையும். அப்படிப்பட்ட இறைநிலை அன்பும் கருணையுமாக நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறது. ஆனால் நான் புண்ணியம் செஞ்சுதான் நான் நல்லதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு தன்முனைப்பில் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்படி அன்பும் கருணையும் வாய்ந்த இறைநிலையினுடைய துரோகியாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். அப்படித்தானே அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இறை துரோகம் நடக்கிறது நிறைய வகையில். இன்றைக்கி இறை துரோகம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது.
விஞ்ஞானிகள் ஒரு புறம் இறை துரோகம் என்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு மெய்ஞானிகளும் இறை துரோகம் செய்யக்கூடிய அளவில் இருக்கிறது. எப்படி இந்த தத்துவத்தை எல்லாம் இப்படி மாற்றி மாற்றி சமுதாயத்துக்கு சொன்னால் எப்படி அந்த அறத்தை வளர்க்கப் போகிறீர்கள்? இது தன்முனைப்பானது. நான் புண்ணியம் செய்து நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் புண்ணியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது வரும், இது வரும், அது வரும். அதன் மூலமாக நீங்கள் வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், அது வாங்கிடலாம், வசதி பெருகும், இப்படின்லாம் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் அது அவர் குரு துரோகியை விட இறை துரோகியாகத்தான் இருப்பார். இறைவனையே சந்தேகப்படுறார். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொடையை இவர் என்ன பண்ணுறார்? இவர் தான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இறைவன் என்ன செய்ய வேண்டும்? அப்பா, உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துறேன், நீயே பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒன்று செஞ்சால் போதும். இந்த இயற்கை கடல் நீரை அப்படி ஆவியாக்கி மேகமாக்கி இங்கே வந்து மழையாக பெய்கிறது அல்லவா? நான் இந்தமாதிரி மழை பெய்கிறத நிறுத்திடுறேன், நீ கடல் தண்ணியை சுத்தம் பண்ணி நீ எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்க அப்படின்னு விட்டுருச்சின்னு சொன்னான். மழை பெய்வதை மட்டும் நிறுத்திவிட்டால் நீ எங்கே போக? அது இயற்கை கொடுக்கக்கூடிய கொடை என்று எடுக்கணும். நீ எதுக்கு? நான் கடல் நீரை நான் சுத்தம் பண்ணி குடிச்சிக்கிறேன். அது கப்பலில் போகிறவன் வேறு வழி இல்லை, அது மாதிரி சுத்தம் பண்ணி குடிச்சிக்கிறான். நீ இதை நான் சுத்தம் பண்ணி நான் ஊரெல்லாம் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு நீ செஞ்சினா இறைவன் மழை பெய்வதை நிறுத்தி விடட்டும். நீ எவ்வளோ நாளைக்கு செஞ்சு பார்ப்ப? என்ன செய்ய முடியும் உன்னால்? ஆக இயற்கையின் கொடையை நாம் மதிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய தன்முனைப்பாக மாறிவிடும். இந்த இடத்தில் இந்த புண்ணியம் என்பது அந்த பாவம் என்பதை போக்குகிறது, உடனடியாக போக்குகிறது. அது காலத்தால் கூட நிற்கிறதில்லை. இது என்ன பண்ணுறதில்ல? நிறுத்தி வைக்கப்படுவதில்லை. ஏன் அதை நிறுத்தி வச்சிச்சு பாவத்தை? அதுவுமே நீ புண்ணியம் செய்து அழித்துக்கொள்வாய் என்று ஓமேத நம்பிக்கை கொண்டு உனக்கு நல்லது செய்வதற்காக, நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுப்பதற்காகத்தான் அது நிறுத்தி வைத்ததை தவிர அது விளைவை கொடுக்க வேண்டும் என்று அதற்கு எண்ணமில்லை. ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் கூட அதை பாவப்பதிவாக வைத்திருந்து இதற்கு அந்த மனிதனுக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இறைவனுக்கு இல்லை, இறைநிலைக்கு இல்லை. நீ அதை அழித்துக்கொள்வாய் என்று உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு தான் அது. இந்த வாய்ப்பை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? அப்போ நல்லது ஒருத்தன் பண்ணான்னா அவனை ரொம்ப இழிச்சவாயன்னு இந்த சமுதாயத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லது பண்ணான்னா அவன் ஒரு ஏமாளி இழிச்சவாயன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த நல்லது பண்ணதுக்கே ஏமாளி இழிச்சவாயன்னு சொல்கிறாங்களே. அப்போ அளப்பரிய நல்லதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் வாய்ந்த அந்த இறைவனை இந்த ஆசிரியர்கள் இப்படி சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அந்த இறைவனையே இளிச்சவாயன் ஏமாளி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் இந்த ஒரு தெளிவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இருப்பாக இல்லாமல் இந்த புண்ணிய பதிவு என்பது செயல்பதிவாக, அதை தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் இந்த சிந்தனையில். அது செயல்பதிவு, அதற்கு பெயர் செயல்பதிவு. புண்ணிய செயல் என்று சொல்லுகிறோம் அல்லவா? புண்ணிய செயல், பாவச்செயல். இந்த பாவச்செயல் என்பது பாவப்பதிவு, இந்த புண்ணிய செயல் என்பது செயல்பதிவு. அது புண்ணிய பதிவுன்னு சொல்லலை, செயல்பதிவு என்று வைத்துக்கொள்ளுங்கள். செயல்பதிவு என்ன செய்யும்? மீண்டும் செயல் செய்வதற்கான எண்ணமாக தூண்டும், அவ்வளோதான். இந்த பாவப்பதிவு என்ன செய்யும்? அது மீண்டும் அதை செய்வதற்கு எண்ணமாகவும் வரும், துன்பம் என்ற விளைவாகவும் வரும். அப்போ இந்த புண்ணியம் என்பதற்கு விளைவு இருக்கிறதா? இல்லை. அதனால் நான் சேவை செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு எனக்கு அது வல்லையே இது வல்லையே என்று எதிர்பார்ப்பவர்கள் எதிர்பார்க்காதீர்கள். இந்த எதிர்பார்ப்போடு செய்து கொண்டிருப்பவர்கள் ஒன்று எதிர்பார்க்காமல் செய்யுங்கள், இல்லை நீங்கள் தொண்டு செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள், அவ்வளோதான். உங்களுடைய கொடுப்பனை அவ்வளவுதான் என்பதை இயற்கை தெரிந்து கொள்ளட்டும். ஆக இந்த புண்ணிய செயல், பாவச்செயல்,
புண்ணியப்பதிவு பாவப்பதிவு என்பதில் புண்ணியப்பதிவு என்பதற்கு பதிலாக அதை செயல்பதிவு என்று நாம் புரிந்து கொள்வதற்காக அவ்வாறு நாம் தமிழானந்த யோகத்திலே அதை செயல்பதிவு என்று ஒரு புரிதலுக்காக நாம் அதை கொடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே புண்ணியம் செய்ய 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 உடனடியாக அது பாவத்தை அளித்துவிடும், அது இருப்பதில்லை என்ற ஒரு தெளிவை இன்றைக்கு சிந்தனையிலே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு உதாரணத்தையும் எடுத்து சிந்தனை செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த தெளிவை சமுதாயம் முழுவதற்கும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அறம் வளரும், அப்பொழுதுதான் நல்லது செய்யக்கூடிய மனிதர்கள் இங்கு பெருகுவார்கள், அப்பொழுதுதான் துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்கள் இந்த சமுதாயத்தில் நிறுத்தப்படும். தயவு செய்து இந்த சிந்தனையை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் விதைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.